என் புதூர் திக்ர் மஜ்லிஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل في فلك يسبحون. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் போல உம்மத்திர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான், குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். அனைத்து வஸ்துக்களும் ஆகாயத்திலே நீந்தி கொண்டிருக்கின்றன. அதாவது தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த வஸ்துவிடத்தில் தஸ்பீஹ் நிற்கப்படுகிறதோ அந்த வஸ்து வீணாக போய்விடும். எதில் இந்த தஸ்பீஹுடைய அமைப்பு இல்லாத ஒன்று என்றைக்குமே வீணாகிவிடும். இந்த ஒவ்வொன்றும் ஆகாயத்தில் யஸ்பஹூன் தஸ்பீஹ் செய்கின்றன, நீந்துகின்றன என்பதற்கு விளக்கம் கூறும் பொழுது சொல்லப்படுகிறது, நீந்துகிறது, முயற்சி பண்ணுகின்றது, உழைக்கிறது என்று பல கருத்துக்களை அதை கொள்ளலாம். ஒரு மனிதன் ஒரு காட்டை அப்படியே விட்டுவிட்டால், அதில் எந்த ஒரு முயற்சி பண்ணாமல் இருந்தால், அந்த காட்டில் முள்ளு செடிகளும் புற்பூண்டுகளும் நிறைய அதில் வளர்ந்து அதில் விஷசந்துக்கள் எல்லாம் உள்ளே போய் குடியிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? நாம் அதன் மீது எந்த ஒரு முயற்சியும் பண்ணவில்லை. அதே போன்றுதான் ஒரு மனிதன் தாடி வைத்திருக்கின்றான், தாடியுடைய ஹக்கை நிறைவேற்றவே இல்லைன்னு சொன்னால், தாடியில் கூட செலந்தி பூச்சி கூடு கட்டுறது கூட அது தயங்காது. அந்த அளவுக்கு உண்டான சூழ்நிலையும் அதுக்கு ஏற்பட்டுரும். இன்னும் சொல்ல போனாக்கா பேன் பிடிச்சி போயிடும் அந்த தாடியை. காரணம்னாக்கா அது உழைப்பு இல்லாதனால. இப்படி எந்த வஸ்துக்குள்ளாக இருந்தாலும் கூட அதன் மீது உழைப்பு இல்லைன்னு சொன்னால் அது வீணாக போயிடும். ஒரு மனிதன் ஆடையை கொண்டு தான் அலங்கரிக்கப்படுகிறான். ஆடையும் இல்லைனாக்க அவன் அலங்கரிக்கப்பட மாட்டான். அதே போல் ரூஹை அவனுக்கு அலங்கரிக்கப்பட சொன்னால் நல்லமல்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லமல்கள் செய்து கொண்டே இருந்தால்தான் அந்த ரூஹுடைய அமைப்பு நன்றாக இருக்கும். அந்த காட்டில் நாம் தண்ணீர் பாய்ச்சி அதை உழுது அதை பக்குவப்படுத்தி அதை தென்னை மரங்களோ அல்லது தோப்பாகவோ உருவாக்கினால் நாளைக்கு அதிலே போய் இருப்பதற்கு சந்தோஷமாக இருக்கும். நல்ல பூங்காவாக இருக்குது, நல்ல மரங்கள்லாம் நிறைஞ்சிருக்குது, காலெல்லாம் உழைப்பு இருக்குதுன்னு நினைத்தாங்க. அப்படி உழைச்சி கொஞ்ச நாள் அப்படி விட்டுட்டா கூட திரும்பி மாறி போயிடும். அது யாருக்க மாட்டாங்க.
ஆனால் உழைச்சி கொண்டே இருந்தால் தான் அது தோப்பு தோப்பாக இருக்கும், பூங்கா பூங்காவாக இருக்கும், உழைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அதே போல தான் மனிதனுடைய அமல்கள் செஞ்சு கொண்டே இருந்தால் தான் ஈமான் அவனுக்கு உயிர் பெற்றிடும், நல்ல மாற்றத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவன் அதில் எந்த ஒரு அமல் செய்யவில்லை என்று சொன்னால் அது வீணாக போயிடும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, முதல்ல நமக்கு வீட்டில் கோபத்தை போக்கிடணும். யார் மேலேயும் கோபப்படக்கூடாது. ஒருத்தர் இப்படியே உட்காந்துருக்கிறாரு, தூங்கமே உட்காந்துருக்கிறாரு, பார்த்துக்கிறாரு, இப்படி தருக்கிறாரு. இப்போ என்ன செய்யணும்? கோபப்படலாமா? கோபப்படக்கூடாது. அவரை பார்த்து முறைச்சி பார்க்கக்கூடாது, திட்டக்கூடாது. சரி, நமக்கு நல்லது செய்கிறாரு, நம்ம தூங்குகிறது அவருக்கு தெரியாதுல்ல. நம்ம கூடணும், கண்ணை கூட்டி உட்காந்துருக்கிறோம், அவர் செய்கிறாரு, தூங்குறவங்க எழுப்பி விடுறாரு. அவர் சொல்லக்கூட பயானை கவனிக்கிறாரா இல்லையாங்கிறது அந்த அடுத்த பிரச்சனை. அது அவரை தட்டி விட்டவனையும் முடிச்சுட்டு இப்படி முறை மறைக்கணும். இதுவும் நமக்கு ஆபத்து தான். ஏன்னா இது ஒரு வகையான ஒரு கோபம் தான். இது கோபமும் மனிதனை அழித்துவிடும், கோபமும் மனுஷனையா விளக்கிவிடும். கோபமும் மனுஷன் வரக்கூடாது. அதே மாதிரி சொன்னாக்க நம்முடைய கல்வி இருக்குதே, அது அவ்வாட்டுக்கு தாழ்ந்தோடத்தில் போயிட்டே இருக்குது பாட்டுக்கு. ஏன்டா அந்த கல்விக்குள்ளே நஃப்ஸ் இருக்குது. நஃப்ஸ் என்ன செய்யும்? நம்மளை வேற ஒரு இடத்துலேயே போகும். ஆனால் என்ன செய்யணுன்னாக்க, நம்ம தஸ்பீஹ் செய்யும் பொழுது அல்லது பாரா தஸ்பீஹ் செய்கிறதா இருந்தால் செய்கிறோம், அப்போ ஒரு ராகத்தை தெரியுது. ஆனால் அடிக்கடி என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீ கல்விக்கு உன்னுடைய பார்வையை போடு, பார்வை என்ன செய்ய, அது என்ன செய்யுதுன்னு பாரு, சும்மா செய்ய அல்ல சொல்லி நீங்கள் என்ன செய்ய, அதில் பார்த்து அல்லா 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 அல்லான்னு அதை பார்த்து நீங்கள் செய்ய, அதுக்கு மாற்றம் வந்துடும். இன்றைக்கி நாளைக்கு வந்துடும். 24 மணி நேரமும் ஒரு மனிதனுடைய மூச்சு ஓடிக்கொண்டிருப்பதை போன்று அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தால்தான் அவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். எதுவுமே செய்யலை அப்படின்னாக்க அந்த கல்வி இறுகி போய் அமல் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் தாந்தோண்டித்தனமாக ஏனோ தான் என்பதாக வாழக்கூடிய மனிதனை பார்க்குறோம். என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு தலையாடியோ சைடாக பேசிக்கிட்டு பேசாமல் போகிறது அப்படி இருக்குது. சில சொன்னாங்க, நீ யார் எனக்கு சொல்கிறது, எனக்கு தெரியாதோ, நீ சொல்லிட்டு நான் துருவ போகணுமோ, அது நீ சொல்லிட்டு நான் செய்யணுமோ, இப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மள்கிட்ட இருக்க தவிர நம்மிடத்தில் அமல் இருந்தால் என்ன வரும்? முதல்ல பணிவு வரும், கோபம் வரக்கூடாது. கோபம் வந்துச்சு, போட்டி பொறாமல் வந்துச்சு, அடுத்த முறை எரிச்சல் வந்துச்சு, அடுத்த முறை எல்லாமே கேவலமாக பார்த்தோம், நம்முடைய அமல்கள் அங்கே வீணாக போயிடும். இவங்க எல்லாரும் கவனிக்கணும். நம்மளுடைய பெரியாருடைய அமைப்பு எப்படி சொன்னாக்க, எதுக்கு கவலைப்பட மாட்டாங்க. எந்த விஷயத்திலையும் சரி அவங்க சொன்னாங்க செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, புண்ணுருள் பூத்துட்டே இருப்பாங்க. யார்கிட்ட புண்ணுருவல் பூத்து கொண்டிருக்குதோ அவர்கள் நல்லவர்கள். யாழ்த்துல வெடிச்செழிப்பு அதிகமாக இருக்குதோ அவங்களிடத்தில் அமல்கள் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் குறைவே அமல் இல்லாமல் இருக்கலாம். அதிகமாக சிரிக்கிறது ஸல்லல்லாஹு சில வாழ்க்கையில் சில புன்னுருவலை தவிர செஞ்சதே இல்லையா. ஒரு தடவை 2 செஞ்சுக்கான்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அதிகமான நேரங்களில் இன்முகத்தோடு காட்சி அளிப்பார்கள். யார் பார்த்தாலும் ஸல்லல்லாஹு ஒரு பிரிவு ஏற்படும். அந்த மாதிரி இருப்பாங்க. காரணம் என்ன? இந்த செயல்பாடும் ஒரு மனிதனை முன்னேற்றி கொண்டு வரும். நம்ம பார்க்குறோம், இந்த கல்யாணத்தை பார்க்குறோம், பெரிய முள்ளு வேகமாக 12 சுற்றுனாதான் சின்ன முள்ளு ஒரு சுற்று ஒரு மாதிரி போகுது. ஏன் காரணம் என்ன? அந்த மாதிரி நம்ம கடுமையாக உழைச்சால்தான் கொஞ்சமாக ஈமானுடைய பவர் நமக்குள்ளே ஏறும். அது செய்யலை அப்படின்னா மாறும். அதாவது உலகம் பூரானாக்க அசைவு கொண்டு தான் நடந்துட்டு இருக்குது. அசைவு இல்லைன்னாக்க எதுவுமே நடக்காதுங்க, எல்லாமே அசைவு நடக்குது. புல்லும் ஃபி வலக்கி சொல்கிறாங்க,
வானம் பூமி சந்திரன் நட்சத்திரம் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்குது, எல்லாமே சுற்றுகிறது. எப்பொழுது சுற்றுவதை நிற்கி பாட்டுதோ அப்போ கீழே விழுந்துடும். எல்லாம் அப்படித்தான். நம்ம எந்த வேலையும் செய்யாமல் முன்னே உட்காந்து வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஒன்றுக்காக பிரயோஜனம் இருக்காது. சாப்பிட்றதுக்காண்டி உடைக்கணும்ல, சாப்பிட்றதுக்காண்டி கையால் அசைக்கணும்ல, நல்லா சாப்பிட்ற தீர்மானம் நடக்கணும்ல, இதையுமே செய்யலை. இதே போல தான் ஈமானுக்கும் எனது ஜத்திது ஈமானுக்கும் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு சொல்லப்பட்டிருக்குது. கேட்டாரு, ஏங்க லா இலாஹ இல்லல்லாஹ் தான் கலிமா கொண்டு தான் இஸ்லாமாக எடுத்துருக்கிறேன், அப்படியே நீங்கள் எல்லாம் கலிமா கொண்டு இப்போ புதுப்பிக்க சொல்லுவீங்களே அப்படின்னாக்க, நம்ம இடத்துல இருக்கிறது கல்வி ஒரு நிலையில் என்றைக்கும் இருப்பதில்லை. இப்போ ஒரு நிலை அப்போ நல்லா அப்போ நல்லா மாறிட்டே இருக்கும். இந்த கல்வி ஒரு நிலை இருக்குன்னு சொன்னால் அடிக்கடி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாம் அதற்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி சொல்லணும்? பிறருக்கு சொல்வதன் மூலமாகவோ அல்லது நம்முடைய அமல்கள் மூலமாகவோ என்ன செய்யணும், அதை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மகிட்ட ஒரு அசைவு இருக்கும். அந்த அசைவு ஈமானுடைய அசைவாக அமல்குள் அசைவாக மாறும். நம்முடைய எந்த அசைவும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை, போச்சு. ரெண்டு விஷயம் நமக்கு வேணும். ஒன்று சொந்த புத்தி வேணும், சொல் புத்தி வேணும். நமக்கு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சவங்க மீனா போயிடுவான். எல்லாமே கேட்டு செய்யலாம், ஆனால் இவன் சொன்னால் சிந்திக்கிறது இல்லை, இவனும் மீனா போயிடும். ரெண்டுமே இருக்கணும். என்ன செய்யணும்? பிறரிடத்தில் கேட்டு இதை பற்றி என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லித்தர்றாங்க. அந்த கேட்டுக்கிட்டு நாம் நம்முடைய சமயோஜன புத்தியையும் அங்கே உபயோகிக்க வேண்டும். ரெண்டையும் சேர்ந்து, ஆனால் அவங்க சொன்ன மசோதாவுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஒரு தந்திரமாக நம்ம வேலையை செய்யணும். ரெண்டையும் செஞ்சால் தான் ஒரு மனிதன் முழுமையாக வெற்றி பெற முடியும். சொல்லுவாங்க இல்லையா, விடாமுயற்சி வெற்றின்னு அதிகம் சொல்லுவாங்க. விடாமுயற்சினா என்ன? கடுமையாக உழைக்கிறது, ஈமானுக்காக வேண்டி உழைக்கிறது. ஈமானுக்காக வேண்டி கடுமையாக எப்போ நம்ம உழைக்க தயாராகிறோமோ அப்போ தான் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை அடையணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னாக்க இரவு நேரத்தில் தொழுவுங்க, நிறைய நீங்கள் தஸ்பீஹ் ஓதுங்க, நிறைய குர்ஆன் ஓதுங்க, நிறைய அமல் செய்யுங்க, நிறைய நோன்பு வையுங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது. நம்ம எந்த அமலும் செய்யறதில்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நோன்பு வச்சுக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு தொழுகிறோம், என்னைக்காவது நாளைக்கு அந்த நாள் தொழுதா இந்த தொழில் இல்லைன்னா நாம் அல்லாஹ்வை அடையணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் மீனாக போயிடும். அப்போ நம்மகிட்ட உழைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கடுமையான உழைப்பு தான் ஒரு மனிதனை இருந்து கொண்டு போகும். உழைப்பு இல்லைன்னாக்கா மீனாக போயிடும். அது அதுக்கு மட்டும் உழைப்புலாம் இல்லை, எல்லாத்துக்கும் அதுதான். உழைப்புங்கிறது அமலுக்கு உண்டு உழைப்பு தான். விவசாயம் செய்கிறது உழைப்பு தான். கடை நடத்துறது உழைப்பு தான். அதாவது மம்பட்டி பிடிச்சி வெட்டுறது உழைப்பு தான். எல்லாம் உழைப்பு தான். ஆனால் ஏதாவது உழைப்பும் அந்த உழைப்பும் நோக்கத்தின் அடிப்படையில் இருக்கணும். தேவையில்லாத வம்புக்காக வேண்டி சண்டைக்காக வேண்டி அதுக்கான நல்லது ஊரில் செய்வது இது கூட என்ன. அந்த உழைப்பினால் சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம், வீட்டுக்கு என்ன பிரயோஜனம், நம்முடைய ஈமானுக்கு என்ன பிரயோஜனம், நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பிரயோஜனம் என்பதை நாம் சிந்திப்போமையானால் அதுக்கு நம்ம வயசு பண்ணாக்க கிடைக்கும். என்ன செய்யணும்? அல்லாஹ் கேட்டேன், யாரெல்லாம் நான் உன்னை அடையில ஆசைப்படுறேன், ஆனால் அதுக்குள்ள சூழ்நிலையை எனக்கு ஏற்படுத்தணும், அதுக்கு மாவுளை உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்தால் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நேரங்கள் அமைதியாக இருப்பார்கள் அல்லது உழைத்து கொண்டு இருப்பார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமான நேரம் அமைதியாக இருப்பார்கள் அல்லது உழைத்து கொண்டு இருப்பார்கள். அப்படின்னா என்ன? அதிகமாக தொழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றீங்க குர்ஆன்ல, யா அய்யுல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் ஃபரப்பக ஃபகப்பிர். அல்லாஹ் நபியே எந்திரிங்க, மக்கள்கிட்ட என்ன உபதேசம் பண்ணுங்க, கும் எந்திரிங்க. ஆமா, இங்கே சொல்கிறான். இன்னொரு சொல்கிறான், யா அய்யுல் முஸம்மிலு
குமிழ் லைல இல்லா சலீலா, இரவு நேரத்தில் நின்று திருவுங்க, கொஞ்ச நேரமாக இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் அதிகமான நேரம் நின்று திருவாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் அவனுடைய கால் வீங்குற அளவுக்கு திருவாங்களாம். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்களாம் மன்னிக்கப்பட்டு போயிடுச்சு, முன்பின் பாவங்களாம் மன்னிக்கப்பட்டு போயிடுச்சு, அப்படியே ஒரு கஷ்டப்பட்டு தொழுகிறீங்க இப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. யார்? ஆயிஷா இருந்தான். சொன்னாங்க, அப்பலா கூனு அப்தன் ஷக்கூரா, அல்லாவுக்கு நன்றி அடியானாக ஆக வேண்டாமா? அல்லாவுக்கு அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியமத்து ஏராளம், அதுக்கு நன்றி அடியான் ஆக வேண்டாமா? ஆக முடியாதுங்கிறது தெரியும், இருந்தால் சொன்னாங்க ஆக வேண்டாமா? அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா அதை கடைசியில் ஈலாமை வெளிப்படுத்தினால் அல்லாஹ் கொஞ்சம். அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, உனக்கு நீ ஆண் மேய்ச்சிட்டு இருந்த, நீ ஆண் மேய்ச்சிட்டு இருந்த, அதுலேருந்து என்னது போர்க்காவணி எல்லாம் போனாங்க, உன்னுடைய உள்ளதிலையும் போட்டு உன்னை போக வச்சு போகும்போது கல்லுகளை தூக்கி போனேன், கல்லை தூக்கி ஜாலூத்துடைய வேகமாக இருந்தீங்க, அவனுடைய மண்டையில் பட்டு உடஞ்சா மொத்தம் போயிட்டான். அரசர் என்ன அறிவு செஞ்சார்? யார் ஜாலூத்தின் அரசனை கொலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஆட்சியில் பாதியையும் என்னுடைய மகளையும் அவருக்கு நிக்கா முடிச்சார். இன்னும் நாங்கள் வாக்களிச்சிருக்காப்புல, அந்த இது உங்களுக்கு கிடைச்சி, ஆட்சி கிடைச்சி. எப்படி ஆட்சி கிடைச்சி? ஜாலூத்தை கொலை செய்தால் யார் கொலை செய்கிறாங்களோ அவளுக்கு ஆட்சியில் பாதிக்கணும்னு சொல்லிட்டான். இது எப்படிங்க? அரசர் நினச்சி பார்த்தாங்களா? இந்த மாதிரி நம்ம அரசனால் நினச்சி பார்த்தாங்களா? கொஞ்சம் நேரம் பண்ணி நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அந்த அரசனுடைய அறிவிப்பு, இவர்கள் கல்லை எடுத்துக்கொண்டு போய் அடித்தது, அவனை ஹலாக்காக்கியது, இவருக்கு ஆட்சியும் கிடைச்சது, நல்ல சாலிகான மனைவியையும் நிற்க முடிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சொல்றா, உன்னை நான் நபியாக ஆக்கியிருக்கிறேன், உனக்கு இரும்பை கையால் பிசைஞ்சு உருக்கு சட்டை செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுத்துரு, இதுக்காக எனக்கு நன்றி செய்யும். எனக்கு நன்றி செய்யு சொன்னான். அவங்க என்ன செஞ்சாங்க? 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுட்டு, யா அல்லாஹ், எனக்கு இவ்வளோ ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குற, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு யோசிக்கிறாங்க, போதுமா? இவ்வளோ கொடுத்த நிமிடத்துக்கு 2 ரக்காத் தொழுது போதுமா? அப்படி திருப்பி தொழுகிறாங்க, திருப்பி நன்றி செய்கிறாங்க, பார்த்தா திருப்பி தொழுகிறாங்க, திருப்பி நன்றி செய்கிறாங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் சொல்லிட்டாங்க, யா அல்லாஹ், நீ கொடுத்த நியமத்துக்களுக்கு என்னால் நன்றி செய்ய முடியலையே, என் இயலாமை வெளிப்படுத்துறே அப்படின்னு சொன்ன அல்லாஹ் சொன்னா, தாவூதே, இப்போத்தான் நீ நன்றிக்குரியவனாக ஆகிவிட்டாய், உன்னுடைய இயலாமையை என்னிடத்தில் வெளிப்படுத்தி உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் சொல்வதை செய்யணும், செஞ்சுட்டு சொல்லு, என்னால் முடியலை. அது மாதிரி நம்ம தஹஜ்ஜுத் தொழுகணும், இரவத்தில் நின்று வழங்கணும், நிறைய தஸ்பீஹாத் ஓதணும், ஓதிட்டு ஏதா அல்லாஹ் எனக்கு இவ்வளோதே முடியுது, இதுக்கு மேலே முடியும்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு வலிமையை ஏற்படுத்து, அதை வழியை ஏற்படுத்தி கொடு, அது ஒரு சூழ்நிலை உண்டாக்கி கொடு அப்படி கேட்கணும். கேட்காம கூட கேட்கணும், கேட்டுப்போட்டு அமல் செய்யணும். அமல் செய்ய 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 அல்லாஹ்விடத்துல சொல்லணும், யா அல்லாஹ், என்னால் எவ்வளோ செய்யணுமோ செய்ய முடியல, ஏதோ செஞ்சு. அல்லா தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவன் கொடுத்தாங்க, வலது பக்கம் 300 இடது பக்கம் 300 கொடுத்து படைச்சான். படைச்சி போட்டு சொன்னோடனே ஜிப்ரீல் கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு இப்படி இந்த பக்கம் 300 இந்த 300 கொடுத்துருக்கியே, இந்த மாதிரி யாருக்கு கொடுத்துருக்கியான்னு கேட்டாங்க. இல்லைன்னு நல்லா சொன்னான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. என்ன தாங்க உடனே அல்லாஹ்வுக்கான 2 ரக்காத் சுக்ரியா சொல்லி தொழுதாங்க. எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்து. எப்படி தொழுதாங்க? ஒரு ரக்காத்து 20,000 வருஷம் நின்றாங்க. ஒரு ரக்காத்து 40,000 வருஷம் நின்று 2 ரக்காத்து தொழுதாங்க. 2 ரக்காத்து சுக்ரியாவுக்கு வேண்டி, அல்லாஹ்வுக்கு வேண்டி.
தொழுது கேட்குறாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு நியமத்து கொடுத்த அவனுக்கு நன்றிக்கான ரக்காத் தொழுதேன், இது மாதிரி யாராவது தொழுதுருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா இல்லை அப்படின்னா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், பிற்காலத்தில் ஒரு உம்மத்து வரும், உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி ஈமான் உம்மத்தில் வருவாங்க. அவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன நினைச்சு பக்தியோடு 2 ரக்காயத் தொழுதால் அந்த 2 ரக்காயத்து நீ செய்த 44 வணங்க ரக்காயத்தோட மேலாளுன்னு நான் சொல்லுவேன். அப்போலாம் எவ்வளோ பெரிய மகிமை நமக்கு இருக்குது. அப்போ நம்ம எந்த அவ்வளோ நம்ம செய்யணும், பூரா உம்மத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு உம்மத்தை நம்ம ஆக்கி வச்சுருக்கிறோம். என்ன செய்யலாம் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான், நீங்கள் தான் சிறந்த உம்மத், உங்களை போல உம்மத்து வேறு கிடையாதுட்டான். அவ்வளோதான், நீங்கள் இதே டாக்டரு, ரொம்ப டாக்டர் யாருமே இல்லைன்ட்டான், நீ இது இன்ஜினியரு, உன்னை போல் இன்ஜினியர் யாரையும் இல்லை உலகத்தில் இல்லைன்ட்டான். சொல்லிவிட்டா சார் அதுபோல் என்ன காரணத்துக்கு எல்லாம் சொல்கிறான். ஏன் தெரியுமா, நீ சிறந்த உம்மத்து, நீ நன்மை ஏறி தீமை தடுத்து கொண்டே இருக்கிறாய். அதை தடுத்தா தான், அதை வேலையை செஞ்சால் தான் முடியும். ஒருத்தட்ட நம்ம சொல்கிறோம் இரவில் தொழுகணும்னு சொல்கிறோம், நம்ம தொழுகிறோம், என்ன செய்யணும், அடுத்தவங்க தூண்டணும். எங்க நீங்கள் எல்லாம் பைக் தான் அமல் செய்யுங்க, உன் வேலையை பார்த்து பாயா, எனக்கு தெரியாது, நீ சொல்லி செய்யணுமோ இல்லை பேசாமல் கம்ப்யூட்டர் இருக்கணும். ஏன் இப்படி பேசுகிற நீ, ஆமாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்புறம் திருப்பி சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கிற கடமை. எவ்வளோ வாழ்க்கை மேலே சொல்லிகிட்டே இருந்தால் தான் நம்மளால் அமல் செய்ய முடியும். அல்லாஹ் சொல்கிறான், நீ சிறந்த உம்மத்துக்கு காரணம் தெரியுமா, நீ நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டே இருக்கின்றாய், அதனால் என்ன செய்கிற நீ சிறந்த உம்மத்து. ஆமாம், அது மட்டுமல்ல, நாம் பிறரை சொல்லி கொண்டிருந்தால் அந்த அமல்கள் நமக்கு விடாமல் நம்மிடத்தில் வந்துவிடும். பிறரை ஏவிட்டு செய்ய நம்மகிட்ட வந்துடும். ஏப்பா போகிறோம், ஏப்பா துளு போலையா, அதில் ஒருத்தர் பார்த்தோம் கிண்டலை பேசினாலும் சரி, அது உண்மையை சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் சரி, நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் நாளைக்கு அவங்க ஏப்பா நீ சொல்லிட்டு நீ துளு பண்ணியா கேட்டுருவோம். கேட்டாக்க நமக்கு செகண்டாக போயிடும். அப்போ தொழில் வந்துடும். போது கிண்டலாக பேசுகிறாலும் விளையாட்டாக பேசுகிறாலும் சரி, இன்றைக்கி சொல்லுவோம், நாளைக்கு நம்மள அல்லா உள்ளா கூட சேர்த்துருவோம். அதற்கு ஒரு சஹாபி சிறு வயசு, கிட்டத்தட்ட உள்ள பாலி ஆகலை, அவன் என்ன செய்கிறாரு, பிலால் ஏத்தாளுக்கு பாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பாங்க கிண்டல் பண்ணார், இருந்தாரு. அப்போ அவங்க இஸ்லாத்துக்கு ஈமான் கொள்ளலை. ஆமாம், செலவாக பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அவரை கூப்பிட்டாங்க, வாப்பா என்ன சொன்னோம், இல்லை அவர் பாங்க சொல்லும்போது கிண்டல் பண்ணிட்டு வந்து, சரி நீ பாங்க சொல்லு, பாங்க சொன்னாப்புல நல்லா சொல்லிட்டாப்புல, திருப்பி பாங்க சொல்லிட்டாங்க, திருப்பி பாங்க சொன்னாங்க. வாங்க சொல்றதுக்கு பின்னாடி அந்த மனிதர் தானாகவே வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாப்புல. எப்படி, அவருக்கு தான் கிண்டலுக்கு பேசினாரு, ஆனால் சரதா கூப்பிட்டு வச்சு நீ சொல்லுன்னு சொன்னாங்க, சொன்னதுனால அல்லாஹ் அவருக்கு ஈமான் நசீபாக்கிட்டான். இதாங்க நம்ம கிண்டலுக்கு பேசினாலும் சரி சரி, ஆனால் கிண்டலுக்கு பேசினது பிறரை பரிகாசம் செய்வதற்காண்டி அல்ல, நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு செஞ்சோம்னாக்க அதில் மாற்றம் கொடுத்துருவான், இல்லை என்ன போச்சு. அதனால் நம்மகிட்ட அமல்கள் வரணும், விடாமல் இருக்கணும், தொடர்ந்து இல்லாமல் செய்யணும். என்ன செய்யணும், நம்ம அடிக்கடி நம்முடைய கல்வி மக்கள் கமலை கொடி பார்க்கணும். பாரு என்ன கல்வி அமல் செய்யலையா சொல்லு, அல்லாஹ் 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 அல்லாஹ், இப்படி அடிக்கடி கல்வி பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்க இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்காவது அந்த கல்வி 24 வரை கல்வி அமல் செய்யக்கூடியதாக மாறிடும். ஆனால் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நான் நான் அமல் செய்கிறேன், 6000 அல்லாத ஒதுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் மாட்டு மனமாக்கிது அப்படின்னு சொல்கிறது பெருசாக இல்லை. அடிக்கடி கல்வி மக்கள் நம்ம கவனத்தை செலுத்தணும். கல்வி மக்கள் அடிக்கடி கல்வி சிந்தனை செய்து இந்த நிலைக்கு நாம் தயாராகிவிட்டால் அல்லாஹ் நம்மளே கமிச்சிட்டுருவோம், அந்த நிலைக்கு வரணும். அதனால் ஒவ்வொரு வஸ்துக்களும் உழைத்து கொண்டே இருக்கின்றன. எந்த வஸ்துவிலிருந்து உழைப்பு இல்லையோ அது வீணாக போயிடும்.
அதான் சொல்ல குல்லுன்னு ஃபலகி யஸ்பஹூன் சொல்லி விளக்க சொல்கிறாங்க. வானத்தையும் சுற்றுது, பூமியும் சுற்றுது, சந்திரனும் சுற்றுது, சூரியனும் சுற்றுது. சூரியன் பூமியில் சுற்றுது, வருஷத்துக்கு ஒரு சுற்றுது. சந்திரன் மாதத்துக்கு ஒரு சுற்றுது. பூமி தனக்கினாலே 24 ஒரு சுற்றுது. வானம் சுற்றிட்டே இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் கணக்கு சொல்லலை, யாரும் சொல்லவே இல்லை. நட்சத்திரம் சுற்றிட்டே இருக்குது, அதுக்கு கணக்கு யாரும் சொல்லவே இல்லை. ஆனால் இதை சொல்கிறாங்க, சந்திரன் மாதம் ஒரு சுற்றுது. என்ன கண்ணு முன்னாடி தெரியுது, ஒரு மாதத்தில் பிற போயிட்டு திருப்பி வருது, பிற வருது. அதனால் சொல்லுவாங்க சந்திரன் சுற்றுதுனாக்க இந்த சந்திரனை இதை கணக்கு பண்ணித்தான் சூரியன் ஆடுது. வருஷத்துக்கு ஒரு தடவை சூரிய கிரகணம் ஏற்படுது, சந்திர கிரகணம் ஏற்படுது. ஏன் ஏற்படுது? பூமி உருண்டியாக இருக்குதுங்க. பூமி உருண்டியாக இருக்குது. 12 நட்சத்திரங்கள், பெரிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் எப்படி இருக்குனாக்க சூரியனை விட 10 மடங்கு பெருசாக நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த வேகத்துக்கு உள்ள இந்த சூரியன் போய்விட்டால் அந்த நட்சத்திரனுடைய குணபாடு அந்த சூரியனில் பட்டு கீழே வரும். அப்படி வரும்பொழுது தான் வசந்த காலம், கூடாது மழை காலம், குளிர்காலம், வெயில் காலம்னு வருது. வெயில் காலம்னாக்க அதுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரம் சூடாக இருக்கும். அதனுடைய வேகம் அந்த சூரியனில் பட்டு நமக்கு என்ன செய்ய உஷ்ணத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி சில இடங்களில் நட்சத்திரம் இருக்குது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த குளிர்ச்சியின் மேலே குளிர்ச்சி அது சூரியனுக்கு 12 மடங்கு உயரமாக இருக்குது. அதனுடைய வேகம் சூரியனில் பட்டு அதுக்கே வரும். இதை வச்சு தான் முடிவு செய்தாங்க, 12 நட்சத்திரத்தையும் சுற்றி வருது இந்த சூரியன். சரி, சந்திரனை மாதம் சுற்றப்படுதுனாக்க அந்த சந்திரனுடைய வெளிச்சத்தை வாங்கித்தான் அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி தான் சந்திரனை வெளியே கொடுக்குது. அதுக்கு அதாவது முதல் பிறக்கும் பொழுது லேசாக அதனுடைய வெயிலுடைய அந்த சூரியனுடைய வெளிச்சப்படுது. அதனால் முதல் பிறை இன்னும் கொஞ்சம் வேகமாக வருது. இப்படியே வந்தாக்க நடுப்பகுதி வந்தாக்க 14ஆம் பக்கத்தில் நிலவுங்கிறோம். முழுமையாக சூரியனுடைய வெளிச்சம் அதில் படுதுன்னு அர்த்தம். அப்புறம் அது மேலே வேகம் நிறையா படுது, அப்புறம் குறையுது, இல்லைங்க அதை தாண்டி போகுதுன்னு அர்த்தம். அப்போ அது உழைப்பு இருக்குது. அங்கே 24 மேலே சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு இருக்கிறது. சந்திரன் சுற்றுது, சூரியன் சுற்றுது. இப்படி அதில் உழைப்பு இருப்பதற்கு காரணமாகத்தான் அது நிலைச்சிருக்குது. எப்போ அதுக்கு உழைப்பு போயிச்சோ அது வீணாக போயிடும். ஹதீஸில் வந்திருக்குது, உலகத்தில் உண்டான எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. தஸ்பீஹ்னா என்ன? அதற்கு அதனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உழைப்பு செய்கின்றன அர்த்தம். அதுக்கு விளங்குது. அவனாக்க எல்லாமே அல்லாஹ்வை கவனம் செலுத்துது. எல்லாமே அல்லாஹ்வை கவனம் செலுத்துது. அல்லாஹ்வுடைய திக்ரு யார்கிட்ட இல்லையோ அவன் உயிருள்ள உள்ள சித்தப்படத்துக்கு சமம். யாருக்கு திக்ரு இருக்குதோ அவன் உயிரோடு போல அர்த்தம் சொல்கிறாங்க. எந்த வஸ்துக்கள் அல்லாஹ்வை நினைக்கவில்லையோ அந்த வஸ்துக்கள் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும், வீணாக போயிடும். எந்த வஸ்துக்கள் அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருக்கிறதோ அது இருக்கும். அதை சொன்னால் உன்னுடைய ரூகை நல்லாமலை கொண்டு நல்லா அழகுபடுத்திக்க. எந்த மனிதன் நல்லா தொழுது இபாதத்துக்கு வரானோ அந்த முகத்தில் சந்தோஷம் வெளிப்படும், புதுகலமாக இருக்க பார்த்துட்டு இருப்பான். காரணம் என்ன? அவருடைய அமல்கள் அங்கே வெளிப்படுது. அகத்தின் அளவு முகத்தில் இல்லையா? முகத்தை பார்த்தா தெரியும், மூணாமூச்சி தூங்கி சொல்லிருக்கிறான், நான் மனுஷனாகிவேன், சுகுடு தொழுகவில்லை இப்படின்னு நான் வாயில் சொன்னால் கோவம் வருந்தா கூட மனசுக்குள்ள நினைக்க சொல்லுது. அவன்கிட்ட பேச முடியாதுப்பா, பேசல சொல்லுவான். அவனை சொல்லுது ஆகல சே இருந்தது இந்த முகத்தில் முடிச்சு மூஞ்சி எவ்வளோ நாள் துருவமாக்கிறான் என்ன சொல்லி முடிக்கிறது அப்படின்ற வாயை சொல்கிறதில்லை, நினைச்சிட்டு பேசா போயிட்டே இருக்கிற மாட்டுக்கு. ஆனால் ஒரு மனிதன் தொழுகையாளியாக இருந்தால் என்ன செய்யும்? சீமாவும் ஃபி உஜூதிஹிம் மின் அஸ்ஸரி சுஜூத். அவன் தொழுகையாளியாக இருந்தால் அவனுடைய நெற்றியில் அந்த என்ன இருக்காங்க தொழுகையுடைய அடையாளம் அவனுக்கு இருக்கும். அது மறுமையில் அல்லாஹ் பிரகாசம் அடிக்க முடியும் அல்லாஹ் முன்னாடி. இங்கே உலகத்தில் அவனுடைய முகத்தை பார்த்தா தெரியும், சந்தோஷமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. கேட்டால் அவன்கிட்ட அந்த அமல் இருக்குது. அமல்கள் இருந்தால் தான், அதாவது ஒரு ஹரக்கத் இருந்தால் தான் நடக்கும்.
மனிதனுடைய உடம்புல எல்லா நரம்பு இருக்கு தெரிஞ்சுதுங்க, எல்லாமே உழைக்குதுங்க. இந்த கையில் நரம்பு வந்தது ஓடல் லட்சம் வந்த ரத்தம் ஓடலைனாக்கா எழுதுக்கிறோம், பாதடிச்சு போயிடும். பாதடிச்சுனாக்கா அந்த நரம்புக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். நரம்பு வேலை செஞ்சாக்க கை வேலை செய்யும். அப்போ அங்கேயும் உழைப்பு இருக்குது. எல்லா இடத்துலையும் உழைப்பு 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 இருக்குது. உழைப்பு இருந்தால் தான் மனிதன் முன்னேற முடியும். உழைப்பு இல்லைன்னு சொன்னால் எதுவும் முன்னேற முடியாது. அது எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி. ஆனால் உழைப்பிலேயே சிறந்த உழைப்பு என்ன? அல்லாஹ்வை நினைக்கிறது தான் உழைப்பு. எத்தனை பெரியவங்களை பார்த்துருக்குறோம். மனுஷங்க மம்பட்டி பிடிச்சி வெட்டுறதில்லை, காட்டு போய் வேலை செஞ்சு வந்து சம்பாதிச்சு கொடுக்கறதில்லை. என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, தொழுகிறாங்க, வணங்குறாங்க, தஸ்பீஹ் ஓதுறாங்க, திக்ர் செய்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. இவங்க எந்த காலத்தில் அவங்க பொழைச்சாங்க? அவன் பார்க்கலாம், அவன் பார்த்தாக்க இந்த பிள்ளைசம் திண்டமாக உட்காந்துக்கான் அப்போ நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவருடைய அந்தஸ்தை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே போய்கிட்டாங்க. அவர் துவா செய்தால் அல்லாஹ் கவலை செஞ்சுக்கலாம். அவர் ஏதாவது சொன்னாக்க அது அப்படி நடக்கும். ஒரு மிஸ்கின்னு பார்க்கறதுக்கு பங்கரியாக இருக்கிறான், ஆனால் பார்த்தா யாருமே நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு எங்கே சொல்லுவீங்கன்னு உங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கு வந்து அதிலத்து டெல்லியில் அடைக்காங்க இல்லையா, நிஜாமுதீன் வலியுல்லா, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவர் ஷெய்க்கு ஹிமத் செய்வாங்களாம். ஷெய்க் ஹிமத் ஷெய்கை வந்து வயதான காலத்தில் தூக்கி சுமப்பாங்களாம் கூடையை வச்சு. இன்றைக்கி யாராவது ஒரு ஷெய்கை தூக்கி சுமக்கிறாங்களா? இல்லை ஷெய்க்கு ஏதாவது ஹிமத் செய்கிறாள் யாராவது? இல்லை, அவர் வேலையை பார்க்குறோம், வேலையை பார்ப்போம். இல்லை, அதாவது சிறு வயசுக்காரன் ஷெய்காக இருந்தால் அது பார்க்கக்கூடாது, அதுக்காண்டி அவங்களை தூக்கி போகணும்னு நினைக்காதீங்க. அதாவது அதுக்குன்னு அமைப்பு அவங்களுடைய பலகீனம் இருக்குது. ஆனால் உள்ளத்தில் பலகீனம் மட்டும் கிடையாது, உள்ளத்தில் அமலுக்கு இருக்குது. உலகத்தில் பலகீனமாக தெரியுதுனாக்க அவங்களுக்கு ஹிமத் செய்து தான் கிடைக்கும். அது ஷேக் இந்த ஹாஜா மொய்னுதீன் சித்திரத்தினாலே அந்த ஷேகை தூக்கி சுமந்துட்டே போனாங்க எப்போதுமே. அப்போ அவங்க துவா செய்யாங்களா, யா அல்லாஹ் நான் வந்து நிறைய அமல் செஞ்சுருக்கிறேன், என்னுடைய புகழை நீ உலகம் போலாம் நீ பரத்திடுவேன்னு எனக்கு நிறைய தெரியும். ஆனால் எனக்கு ஹிமத் செஞ்சவர் என்னுடைய மாணவர் சாகிறது புரியுது. ஆனால் என்னுடைய புகழை வெளிப்படுத்தாமல் இந்த புகழை பூரா என்னுடைய முறிது கொடுத்துடலான்னு துவாச்சாங்க. அதனாலவே உலக மக்கள் பூரா அதிகமாக புகழ்க்கு எல்லாரும் தூக்கி குச்சா கொண்டாடுறாங்க. காரணம் என்ன? அவர் ஷேக் செஞ்ச துவா எதுக்காக வேண்டி? அவர் ஹிமத் செஞ்சதுனால. ஹிமத் செஞ்சா கழிச்சு கொடுத்துடலாம் முடியாத காரணம் அவங்க வந்து. அதே போல் நிஜாமுதீன் வலியுல்லாஹ் செஞ்சாலாம். அப்போ ஷேக் கேட்டாங்களாம் நிஜாமிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் கேட்டாங்களாம். பேசாமல் இருந்தாங்களாம். நான் உனக்கு சொல்கிறேன் என்ன சொல்லுவோம், என்ன சொல்லுங்கள் அப்படியே அது என்ன சொல்லுன்னு கேட்கக்கூடாது. அதுவும் அவங்களா சொல்லணும். அதுவும் நாங்களாம் அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு வேண்டுமா அல்லது நீங்கள் அல்லாஹ் பிரியப்படுவாகணுமா? அல்லாஹ்வை பிரியக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறணுமா அல்லது அல்லாஹ்வை பிரியக்கூடிய நீங்கள் பிரியக்குள்ள மாறணுமா அப்படின்னு கேட்டாங்களாம். இவங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியல. அப்போ சொன்னாங்களா, போய் உங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கலாம். காரணம் என்ன? அம்மா பெரிய வடிவம் தொழுகையாளி இபாத்தாளி. அதாவது தாயர்கள் பெற்றோர்களுடைய அமல்கள் இருந்தால் தான் பிள்ளைகள் நல்லா இப்படி வருவாங்க. இது நம்ம உணர்ந்துக்கணும் முதல்ல வந்து. அதனால் அப்போ தாயிடத்துக்கு போயிட்டாங்களாம். ஒரு பக்கிஸ்தான் பார்க்கறதுக்கு பங்கரியாக இருப்பார். ஆமாம், மூடிக்கிட்டலாம் வளர்ந்துக்கிட்டு வயசு வயசு அப்படியே இப்படியே பார்த்தாரு. ஆனால் யாரும் அவரை மதிக்கவே இல்லை அந்த ஊருக்காரங்க. இதில் போனவுடனே இப்படியே பார்த்து நான் நிஜாமுதீன் இங்கே வா அப்படின்னாலாம். ஏன் பேர் இவர் கூப்பிட்றாரு போனாங்களாம். சரி, அல்லாவா உன்னை பிரியப்படக்கூடாது நீ மான ஆசைப்படுறியா, நீ அல்லா பிரியம் நான் ஆசைப்படுறா கேட்டான். இல்லை செய்ய கட்டத்தை இவர் கேட்குறாரு அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். எனக்கு தெரியலன்னாங்களாம். எங்கள் அம்மாட்ட கேட்டுவோம் அப்படின்னாங்களாம். ஏன்னா அவங்க ஜோய் இவங்க சொல்கிறாரு. ஆனால் இவர் பக்கிஸ்தான் பார்க்கறதுக்கு பங்கரையாக இருப்பார். அதாவது மனிதனுடைய பார்வைக்கு நல்லவராக தெரியாது இவங்கெல்லாம். ஆமாம் போனாங்க. அம்மா கேட்டாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க,